ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸும் அதுக்கு முன்னாடி சண்டே 2 நாள் விலாக் தான் இன்றைக்கி வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். முதல் நாள் சண்டே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து மட்டன் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். என்னென்னா பயங்கர கோல்ட் ஆகிடுச்சு. சரி கொஞ்சமாக சூப் வச்சு குடிச்சிட்டோன்னா அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அதில் வந்து இப்போ வந்து எல்லாமே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், சீரகம், சோம்பு, மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாமே போட்டு நான் வேக வச்சுட்டு அப்படியே அந்த தண்ணி எடுத்து சூப்பாக குடிச்சிடுவேன். சில பேர் வந்து சூப்பாகவே எடுத்துகிட்டு அதை அப்புறம் தாளிப்பாங்க. நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். இதுலேயே எல்லாமே போட்டு அதை அப்படியே எடுத்து குடிச்சிடுவோம் நாங்கள். ஃபஸ்ட்டு அந்த வேலை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். முட்டையும் வேக வச்சுட்டேன். சாப்பாட்டுக்கு அரிசியும் வந்து நான் ஃபஸ்ட்டே ஊற வச்சிட்டேன். இங்கே வந்து மட்டன் குழம்புக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, சோம்பு, சீரகம், கசகசா, அப்புறம் பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையுமே வந்து ஒன்றாவே சும்மா பச்சையாகவே தேங்காய் கொஞ்சம் இதெல்லாமே வந்து பச்சையாகவே அரைச்சி வந்து நான் சேர்த்துருவேன் அப்படியே. அதனால் ஃபஸ்ட்டு அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இங்கே வந்து முட்டை வெந்ததுனால முட்டையும் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இங்கே சூப்பு கூட ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நானும் பாப்பாவும் கொஞ்சம் குடிச்சிடலான்னு சொல்லிட்டு நல்லா பெப்பர் போட்டு 2 பேருமே குடிச்சிட்டோம். இந்த டைமில் குட்டி பாப்பா வந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தூங்கிக்கிட்டு இருக்க அந்த கேப்பில் போயிட்டு நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சா தான் கடகடன்னு பண்ண முடியும். சமையலுக்குன்னு வந்துட்டோம் அப்படின்னா அந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம போய் கொஞ்சம் நேரம் கூட ரெஸ்ட் எடுத்துக்கலாம். பட் ஆனால் சமையலில் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம்னு பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக இஷ்டம் இருக்காது. ஸோ அதுக்காகவே எந்திரிக்கிறதுக்குள்ளேயே பண்ணிடலான்னு சொல்லிட்டு கடகடன்னு ஒரு அடுப்பு ஃப்ரீயாகவே விடவே இல்லை. நான் அடுப்பு வந்து எனி டைம் எரிஞ்சிட்டே இருக்க மாதிரி மாற்றி மாற்றி வச்சு நான் பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த பக்கம் சாதம் பெரிய அடுப்பில் கொஞ்சம் கொதிக்க வந்துருச்சுன்றதுனால சின்ன அடுப்பில் மாற்றிட்டு இந்த பக்கம் வந்து மட்டன் வந்து தாளிச்சிக்கலான்னு சொல்லிட்டு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 2 பட்டை, 2 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா சேர்த்து வதங்கினதுக்கப்புறமா இப்போ வந்து தக்காளி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வதங்கிறதுக்காக உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறேன். தக்காளி வெங்காயம் வதங்கும் போது உப்பு போட்டு வதக்கிட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும். நான் வந்து என்னோடய சமையல் எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி கல் உப்பு தான் சேர்ப்பேன். வறுவல் அப்படின்ற ஐட்டம் மாதிரி வர்றதுக்கு மட்டும்தான் வந்து சால்ட்டு சேர்த்துப்பேன். நீங்கள் எந்த உப்பெல்லாம் சேர்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் அது கூடயே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த ஜார் கழுவுற அளவுக்கு மட்டுமே தண்ணி விட்டு தண்ணியும் ஊற்றிட்டேன். இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவு கார மிளகாய் தூளும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்து நல்லா ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். மசாலாலாம் நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க மட்டனையும் அது கூடயே சேர்த்துற வேண்டியதுதான். நான் வந்து ரொம்ப ட்ரையாகவும் செய்யலை கிரேவியாகவும் செய்யலை, செமி கிரேவியாக தான் செய்ய போகிறேன். அதனாலன்றதுனால நான் அந்தளவுக்கு மட்டும்தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ வந்து சாதமும் வெந்துருச்சு. ஓரளவுக்கு மட்டனும் சேர்த்துட்டோம் இல்லையா? மட்டன் சேர்த்ததுக்கப்புறம் ஏன்னா ஆல்ரெடி இந்த மட்டன் வெந்தது அப்படின்றதுனால மசாலா அது கூட சாறுற வரைக்கும் மட்டும்தான் நம்ம அடுப்பில் வச்சுருக்கணும். அதனால் அந்த சின்ன அடுப்பில் மாற்றிட்டு குக்கரையும் க்ளீன் பண்ணிவிட்டு நான் அதிலே வந்து ரசம் தாளித்து விட்டுக்க போகிறேன். பாப்பா இருக்கும்போது மட்டும் இல்லை, நான் எப்போவுமே சமையலுக்குன்னு ஒரு இதுதான் சமைக்க போகிறேன்னு எடுத்துகிட்டு அதிக பாத்திரம் வந்து எடுத்து செலவு பண்ண மாட்டேன். அப்போ போய் வாஷ் பண்ணியே வந்து அதில் சமைச்சிக்குவேன். குக்கரில் ரசம் வைக்கிறதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால நமக்கு கடுகு இதெல்லாம் போட்டு தாளிக்கும் போது தெரிக்காமல் இருக்கும், க்ளீன் பண்ணுற வேலையும் மிச்சமாகும் அப்படின்ற இன்னொரு ரீசனும் இருக்குது. இப்போ வந்து ரசம், மட்டன் கிரேவி 2மே வந்து ரெடி ஆகியாச்சு. 2துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு பாத்திரத்தில் கல்லுப்பு போட்டு நான் கொதிக்கும் போது கல்லுப்புலாம் போட மாட்டேன். அடுப்பெலாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் கல்லுப்பு போட்டுட்டு அந்த பாத்திரத்தில் வந்து ரசத்தையும் மாற்றி வச்சுக்க போகிறேன். மாற்றி வச்சுட்டு இங்கே முட்டை வேக வச்சுருக்கேன் இல்லையா, அதை வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணியிருக்கிறதுல மேலே வந்து நம்ம கிரேவி ஊற்றி சர்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அதையுமே வந்து எடுத்து வச்சுட்டு அடுப்பு மேடை எல்லாமே வந்து அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு சிங்கில் தேய்க்க வேண்டிய பாத்திரத்தை மட்டும் போட்டுடலான்னு சொல்லிட்டு, ஏன்னா அதுக்குள்ளே பாப்பா எந்திரிச்சிட்டா. ஏட்டாவும் சாப்பிட வந்துட்டாங்க. எனக்கும் பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் நான் வந்து சாப்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போயிட்டேன். இனி அடுத்து நெக்ஸ்ட் டே வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு எடுத்த விலாக் தான் பார்க்க போகிறோம். மார்னிங்கே வந்து இந்த மாதிரி கோலம் தான் போட்டிருந்தேன். எல்லாருமே வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க, நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா. கோலம் போட்டதுக்கப்புறமா பிளாக் டீ போட்டு ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் கொடுத்து அவரை எழுப்பி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருக்கு அன்றைக்கி ஆஃபீஸ் இருந்தது. அதனால் அவருக்கு அதை எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருந்த பாத்திரம்லாம் அப்படி இப்படி இருந்தது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டா தான் அடுத்தடுத்து நம்மளால் வேலை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். மார்னிங் வந்து சிம்பிளாக வந்து தேங்காய் சட்னியும் தோசையும் தான் பண்ணியிருந்தேன்.
நாங்களும் சாப்பிட்டுட்டு அவருக்கும் கொடுத்து ஆஃபீஸ்க்கு கிளப்பி விட்டாச்சு. அவரும் கிளம்பிட்டாங்க. ஆக்சுவலாக ப்ளம் கேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. பட் கிறிஸ்மஸ் அன்னைக்கு கூட பண்ணலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். என்னால் திங்ஸ் எதுவுமே போய் வாங்க முடியல தனியாக. ஏன்னா அவருக்கு ஆஃபீஸ் வந்து ரொம்ப லேட்டாக முடியுது அப்படின்றதுனால. அதனால் கடையிலேருந்து இந்த கேக் தான் வாங்கிட்டு வந்து சாப்பிட்ருந்தோம். கிறிஸ்துமஸ் ஸ்பெஷலாக இன்றைக்கி சிக்கன் பர்கர் தான் செய்ய போகிறேன். அதுக்கு சிக்கன் பேட்டி எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நான் வந்து 1/4 கிலோ சிக்கனை போன்லெஸ்ஸாக எடுத்துகிட்டு அதை வந்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது இதில் பொடி பொடியாக கட் பண்ண ஒரு ஆனியன், கொத்தமல்லி, அதுக்கப்புறமா பூண்டு, பிரெட் ஸ்க்ரம்ஸ் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு 1 டீஸ்பூன் கார மிளகாய்த்தூள், உப்பு, அதுக்கப்புறம் ஒயிட் கலர் மயோனஸ், அதாவது கார்லிக் மயோனஸ், அது வந்து இதெல்லாமே நல்லா சேர்த்து நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா கையில் வந்து கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு இந்த மாதிரி நான் வந்து பால் கவர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஃபாயில் பேப்பர் அந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போ அதுலேருந்து ஒரு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம எடுத்து உருண்டை மாதிரி பிடிச்சி அது மேலே வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து நம்ம தட்டி கொடுத்துக்கலாம். ரொம்ப தின்னாக தட்டிடாதீங்க, ஓரளவுக்கு மீடியம் திக்னஸ் இருக்கிற மாதிரி தட்டிட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 to 6 மினிட்ஸ் அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கிட்டால் போதுமானது. கொஞ்சமாக கேபேஜ், அது கூட வந்து தந்தூரி மசாலா இருக்குல்ல, மயோனஸ் இருக்கு இல்லையா, அந்த தந்தூரி மயோனஸ் வந்து அது கூட சேர்த்துருக்கேன். சேர்த்து கொஞ்சமாக வந்து டொமேட்டோ சாஸ் வந்து 3த்தையுமே சேர்த்து அதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து பேட்டிஸ், அப்புறம் வந்து பர்கருக்குள்ளே வைக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம எல்லாமே 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பர்கரை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். டன்டடாங், நம்மளோட ஹோம்மேட் பர்கர் வந்து பர்ஃபெக்டாக கடையில் வாங்குகிற மாதிரியே ரெடி ஆயாச்சு. டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருந்தது. எங்கள் வீட்டில் வந்து பாப்பாவும் அவரும் இன்னும் இருக்கான்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. எப்படி இருந்தாலும் இவங்க இப்படி தான் கேட்பாங்கன்னு தெரியும், அதனால் ஒரு பேட்டி எக்ஸ்ட்ராவே தான் செஞ்சுருந்தேன். ஏட்டாக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக டபுள் பேட்டியோட வந்து பர்கர் கொடுத்துருந்தேன். எல்லாருமே நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். இன்னொரு டைம் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள் வந்து கிஃப்ட்ஸ் கொடுக்கறது வழக்கம். நல்ல பிள்ளையாக இருந்தேன் அப்படின்னா கிறிஸ்மஸ் சாண்டா கிளாஸ் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் கூட வாட்டர் பாட்டில் இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்துருந்தோம். இந்த இயர் வந்து ஆக்சுவலி லேட்டாக வந்ததுனால மறந்துட்டாங்க. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டே வந்து நீ சொன்ன பேச்சு கேட்காதனால தான் வந்து கிறிஸ்மஸ் அவனுக்கு கிஃப்ட் தரலன்ற மாதிரி சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் அவளை அழ விட்டுட்டு அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஈவினிங் அன்றைக்கி நைட் ஆகிடுச்சு வாங்கிட்டு வரும்போது. இப்போ புதுசாக குட்டி பாப்பா வேறு வந்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் வேணும்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களுக்கும் ஒரு தனியாக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த குட்டி கிளிப்பு அந்த மாதிரிலாம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து லன்ச் பேக் கொடுத்துருந்தாங்க. லன்ச் பேக்கை பார்த்ததுமே வந்து மேடமோட மூடு அப்படியே ஆஃப் ஆகிடுச்சு. என்னடா இது லன்ச் பேக்கா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தா. அதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே அவளுக்கு சந்தோஷம் தாங்கலை. பார்பி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எக்ஸைட் ஆகிட்டு பயங்கரமாக சிரித்து அப்படியே ஆடி ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்துட்டு அதை இதில் வைக்கணும் அதை இதில் வைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி விளையாடிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். நைட்டு எல்லாமே வந்து அதில் ஸ்டிக்கர்ஸ் நம்பர் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அதில் அதுக்கேற்ற மாதிரி ஒட்டுற மாதிரி அதை தான் நைட்டோட நைட்டாக உட்காந்து ஒட்டி இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மணி இப்போவே 11 o'clock ஆயிடுச்சு. படுக்கலாண்டி அப்படின்னு சொன்னாலும் கேட்கவே இல்லை. இதை ஒட்டிட்டு விளையாடிட்டு தான் தூங்குன்ற மாதிரி உட்காந்துருந்தா, அசரவே இல்லை. சரின்னு அவங்க அப்பா ஹெல்ப் பண்ணி எல்லாமே ஒட்டி அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாரு. நல்ல பிள்ளையாக இருந்தால் தான் சாண்டா கிளாஸ் கிஃப்ட் தருவாங்கன்னு சொன்னாலும் சொன்னது போதும். அன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும்தான் அந்த ஃபாலோ பண்ணுவாள். அதுக்கு மறுநாள் வந்து அப்படியா சொன்னாங்க அப்படின்ற மாதிரி தான் இருப்பாள். ஒரு வழியாக எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி ஒரு செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் மீதியே. ஆனால் இந்த மாதிரி தான் இருக்குது ஃபைனலாக அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா. அதில் வந்து 2 சீப்பு இருந்தது. அதில் இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற பிங்க் கலர் சீப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ப் இல்லாமல் மைல்டாக இருந்தது. சரி ஓகே, இது வந்து நான் குட்டி பாப்பாவுக்காக ஒரிஜினல் பாப்பாக்காகவே வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். குட்டி பாப்பாவுக்கு நான் இப்போ வரைக்குமே கையால் தான் கோம் பண்ணி விடுவேன். அதனால் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு இதை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாபி, அவளோட பாபி வந்து நான் வச்சுருந்தேன். அதுக்கு வந்து தலையை நல்லா சீவி அதுக்கு வந்து ஹேர் கிளிப்பெல்லாம் போட்டு அழகாக ரெடி பண்ணியிருந்தா. நான் வந்து கிஃப்ட் ரேப் பண்ணி வரும் இல்லையா அந்த பேப்பர், அதை வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் மாதிரி போட்டு விட்டுருந்தேன். ஓகே இந்தா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இதுதான் என்னோடய கிறிஸ்மஸ் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு
அவகிட்ட கொடுத்தேன். மேடம் ரொம்பவே ஹாப்பி, பண்ணி கொடுத்த ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குமான்னு ரொம்ப நேரம் சொல்லிகிட்டே இருந்தா. சரி உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இன்றைக்கி டே எங்களுக்கு அப்படி தான் சூப்பராக போச்சு. நீங்கள் எல்லாருமே கிறிஸ்மஸ் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே முக்கியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.